பொருளாதாரத்தின் அடிமட்டத்துக்கே விழுந்து வங்குரோத்து நிலையை அடைந்த ஒரு நாட்டை என்பிபி அரசாங்கம் பொறுப்பேற்று இப்போது ஒரு வருடமாகின்றது. என்பிபி அரசாங்கத்தின் புத்திசாலித்தனமான நடவடிக்கைகளினால் பொருளாதாரத்தின் சகல துறைகளிலும் முன்னேற்றத்தை காட்டியதால் IMF-இன் கடனின் 5வது தொகுப்பை வழங்கும் நடவடிக்கைகளும் அண்மையில் ஆரம்பித்துள்ளன. ஆனால் எதிர்க்கட்சிகளோ இன்னும் ஒரு வெளிநாட்டு முதலீடுகளும் நாட்டுக்குள் வரவில்லை என்று கூக்குரல் எழுப்புகிறார்கள். ஆம், உண்மைதான். வங்குரோத்து நிலைக்கு சென்ற ஒரு நாட்டுக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வர பயப்படுவார்கள் தான். புதிய அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கும் இந்த முதலீட்டாளர்கள் இப்போது சிறிது சிறிதாக இலங்கைக்கு முதலீடுகளை அனுப்ப ஆரம்பித்துள்ளார்கள். இதற்கு உதாரணமாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசகராக கடமையாற்றியவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜப்பானில் பல்கலைக்கழக விரிவுரையாளராக நீண்ட காலம் கடமையாற்றியவருமான ஒரு அரசியல்வாதியின் கருத்துக்களை கீழே குறிப்பிட விரும்புகின்றேன். நான் கடந்த வாரம் ஜப்பான் சென்றிருந்தேன். அந்த நேரத்தில் நமது தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் ஜப்பானில் இருந்தார். முன்னாள் ஜப்பானிய அமைச்சர் ஒருவர் எனக்கு சொன்ன ஒரு கதையால் நான் ஆச்சரியப்பட்டேன். இப்போது உங்கள் நாடு முதலீடுகளை பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அவர் கூறினார். இது ஒரு உண்மை கதை. நான் அவரிடம் ஏன் என்று கேட்டேன். அதற்கு அவர், இப்போது உங்கள் நாட்டில் குட் கவர்னன்ஸ் டிரான்ஸ்பரன்சி, அதாவது நல்லாட்சி வெளிப்படைத்தன்மை உள்ளது என்றார். ஏதாவது ஒரு இடத்திலிருந்து இந்த மாற்றம் நடக்கிறது என்றால் ஒரு நாடாக நமக்கு அதுதான் தேவை. நீங்கள் முதலீடுகளை செய்யுங்கள், எங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கூட தேவையில்லை என்று ஜனாதிபதி முதலீட்டாளர்களிடம் கூறியிருந்தார். ஏதோ நல்லது நடந்து கொண்டிருப்பதை நானும் கண்டேன். இதுதான் நாட்டிற்கு தேவை. இதற்கு மேலதிகமாக இலங்கையின் பழைய இடதுசாரி தலைவர்களில் ஒருவரான வாசுதேவ நாணயக்காரவும் புதிய அரசின் நடவடிக்கைகளை பற்றி தனது திருப்தியை வெளியிட்டுள்ளார். ஆம், இந்த கூற்றை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த வருடத்தின் முதல் 9 மாதங்களில் அமெரிக்க டாலர் 827 மில்லியன் வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் இலங்கைக்கு வந்துள்ளன. இது கடந்த வருடத்துடன் ஒப்பிடும் போது 138% அதிகரிப்பாகும். இது புதிய என்பிபி அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைக்கு கிடைத்த ஒரு பாரிய வெற்றியாகும். நீண்டகால நெருக்கடிக்கு பிறகு இன்று மக்கள் தங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை உணர்கிறார்கள். விலைவாசி நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது. மக்களின் மனதில் அமைதியும் நம்பிக்கையும் உருவாகியுள்ளது. தலைநகரில் இருந்து மட்டுமல்ல, கிராமங்களிலும் சந்தைகளிலும் கேட்கப்படும் குரல்கள் இப்போது மாறிவிட்டன. இந்த அரசாங்கம் நல்லம், சரியாக செய்கிறார்கள், பொருட்களின் விலையும் ஓகே, தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோம். இவை வெறும் கருத்துக்கள் அல்ல, மக்களின் இதயத்திலிருந்து வரும் நம்பிக்கையின் குரல்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கை மக்கள் பொருளாதாரத்தின் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒரு நிம்மதியை உணர்கிறார்கள். அதுதான் இந்த அரசாங்கத்தின் மிகப்பெரிய சாதனை. அரசியல் விழிப்புணர்வில் பிறந்த அரசாங்கம், நல்லாட்சியால் நிலைநிறுத்தப்பட்ட பொருளாதாரம், மக்களின் மகிழ்ச்சியால் உயிர் பெற்ற நம்பிக்கை, இவை அனைத்தும் ஒன்றிணைந்து கூறுகின்றன. வளமான நாடு, அழகான வாழ்க்கை, வளரும் பொருளாதாரம், சந்தோஷமான மக்கள். இது இனி ஒரு கனவு அல்ல, இது நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நிதர்சனம்.